ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு மின்ட் ரைஸ் பார்க்கலாம். மின்ட் பட்டாணி போட்ட ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துட்டு ரைஸ் எடுத்துருக்கிறேன். புழுங்கல் அரிசி தான். உங்களுக்கு என்ன ரைஸ் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. நான் புழுங்கல் பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அது கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அது ஊறட்டும். நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். ரைஸ்க்கு கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சிருக்கிறேன். இது ஒரு 3 மணி நேரம் ஊற போட்ட பட்டாணி. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 பீஸ் கார்லிக், ஜிஞ்சர் 2 பீஸ் குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க போதும். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் புதினா. இது எல்லாத்தையுமே கழுவி எடுத்து போட்டுக்கலாம். புதினா ஒரு கைப்படி ஃபுல்லாக எடுத்துருக்குறேன். கழுவி கிளீன் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இது குறைன்னு 2-3 சுற்று சுற்றினா போதும். ரொம்ப பேஸ்ட்டாக வளவலான்னு அரைச்சி வச்சிடக்கூடாது. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இவ்வளோதான் அரைக்கணும். தண்ணி ஊற்றிலாம் அரைக்க வேண்டாம். குறைப்பா அரைச்சி எடுத்துட்டா அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இருக்கட்டும். இதுக்கு ஒரு ஆனியன் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண வேண்டாம். அந்த புதினா கொத்தமல்லியோட அந்த வாசனையே நல்லா இருக்கும் சாதத்துக்கு. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அது காயட்டும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். வாசனையாக இருக்கும். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். வேற எதுவும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க வேண்டாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா உதித்து விட்டுட்டு சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த புதினா கொத்தமல்லி குறவரப்பாக அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட ஊற வச்சிருக்கிற பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் பட்டாணி இல்லாதனால நான் ஊற வச்ச பட்டாணி வந்து சேர்த்துருக்குறேன். சாதம் நல்லா வயிற்றுக்கு நல்லா லைட்டாக ஹெல்த்தியான ஃபுட். இது லஞ்ச் பாக்ஸ் செய்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். பட்டாணி மட்டும் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேருங்க, நல்லாயிருக்கும். இந்த பட்டாணியோட அந்த புதினாலாம் சேர்ந்து லைட்டாக ஆயிலில் குக் ஆகும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து வதக்குங்க.
இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி சேர்த்துடலாம். புழுங்கல் அரிசி தான், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த அரிசி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா ரைஸ் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். புழுங்கல் அரிசிலேயே நல்லா புலபுலான்னு வரும் சாதம். இதில் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சிருந்தேன். ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். புழுங்கல் அரிசிங்கிறனால ரெண்டு கிளாஸ் தண்ணி. நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் ஜீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருந்தீங்கன்னா 1.5 கப் ஊற்றினா போதும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 விசில் விட்டுருங்க, சூப்பராக இருக்கும், வெந்துடும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க, பட்டாணி புதினா சாதம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அது காய்கறி எதுவும் இல்லைன்னா பட்டாணி ஊற போட்டு இந்த மாதிரி புதினா சாதம் செஞ்சு பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உருளைக்கிழங்கு, முட்டை அந்த மாதிரி எதனா வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் ஒன் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒன் பாக்ஸ் நல்லா காலி ஆயிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.